Very good morning to all 10th standard students. Science subjectல நம்ம 4 units completed. So physicsல இருக்கக்கூடிய third unit thermal physics அப்படின்ற ஒரு யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தெர்மல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க, வெப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹீட்டை தான் தெர்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தெர்மலை பற்றி இந்த ஃபிசிக்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த யூனிட்டில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சன் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் ஒரு ப்ரைமரியான ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சன் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். அதாவது இந்த தெர்மல் எனர்ஜி அப்படின்றது அதோடைய காஸ் எப்படி இருக்கும், விளைவுகள் எப்படி இருக்குனாக்கா ஹீட் டெம்பரேச்சராக தான் கொடுத்துருக்கோம் நமக்கு. இப்போ நல்ல சன் வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய பாடி என்ன ஆயிரும், ஹீட் ஆயிரும். அப்போ நீங்கள் உங்களோட பாடியோடைய டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும், 100 இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இந்த சன் தான் தெர்மலுடைய ப்ரைமரி முதன்மையான ஒரு சோர்ஸ் எது அப்படின்னாக்கா சன்னை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நீட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் தேர் சர்வைவல். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்குமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 37 டிகிரி செல்சியஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடியது 97 டிகிரி செல்சியஸில் இருக்கணும் கண்டிப்பாக. அதே போல் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்குமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? In the kitchen, a container with a steel bottom is placed on the induction stove. ஒரு கிச்சனில் ஒரு ஸ்டீல், அதாவது சில்வர் பாத்திரம் ஒன்று எடுத்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடும். அது என்ன ஆயிரும், ஒரு 5 மினிட்ஸில் அது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆயிரும். Do you know why? All of us have a common man's understanding of thermal energy and temperature. அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால தான் அந்த கண்டெய்னர் என்ன ஆயிடுது, சடனாக ஹீட் ஆயிடுது. But in this chapter, you shall learn about thermal energy and temperature in a scientific manner. We shall also discuss about how thermal energy is transferred and the effects of thermal energy. இப்போ நம்ம எனர்ஜி எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு பாத்திரத்தில் ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு எப்படி தெர்மல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த யூனிட்டில் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 3.1ல் என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹாட்னஸை மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டெம்பரேச்சர் இஸ் ஹையர் ஃபார் எ ஹாட்டர் பாடி தென் ஃபார் எ கோல்டர் பாடி. என்ன இருக்கும், கூலிங்காக இருக்க பாடியை விட மற்ற பாடியில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா அந்த பாடியை நம்ம என்னென்னு சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா. It is also be defined as the property which determines whether a body is in equilibrium or not with the surroundings. அப்போ ஹாட்டாக இருக்கக்கூடிய பாடியிலிருந்து கூலர் பாடிக்கு அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. Further, temperature is the property which determines the direction of flow of heat. அந்த இடத்துல அந்த ஹீட் என்ன ஆகுது, ஹாட்டாக இருக்கக்கூடிய பாடியிலேருந்து கூலர் பாடிக்கு டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல அந்த ஹாட்டாக இருக்க பாடி ஈக்குலிபிரியம் ஆகிடும். இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதாவது இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் என்னது, கெல்வின்னு சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் அதர் காமன்லி யூஸ்டு யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் சச் அஸ் டிகிரி செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கெல்வின் அப்படின்ற யூனிட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் காமனாக நம்ம செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட் இந்த மாதிரியான அதர் 2 யூனிட்ஸையும் சேர்த்து கூட நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3.1.1ல் அப்சல்யூட் ஸ்கேல், அதாவது ப்ராக்கெட்டில் கெல்வின் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க ஆஃப் டெம்பரேச்சர். The temperature measured in relation to absolute zero using the Kelvin scale is known as absolute scale temperature. அதாவது நார்மலாக நம்ம லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேலுலையுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதோடைய சென்டிமீட்டர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் அப்புறம் 15 வரைக்கும் நமக்கு சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதனால தான் அதை அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் அது அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இந்த கெல்வின் ஸ்கேல்லையும் 0லேருந்து
ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் இது அப்சல்யூட் ஸ்கேல் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். இதை தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்னு நம்ம சொல்லலாம். ஈச் யூனிட் ஆஃப் த தெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த fraction of 1 by 273.16th part of the thermodynamic temperature of the tribble point of water. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கனாக்க இந்த தெர்மோடைனமிக் ஸ்கேலை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப், அதாவது அந்த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சரில் 1/273.16th பார்ட்டில் ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த தெர்மோடைனமிக் ஸ்கேலை நம்ம என்ன பண்ண முடியுமா யூஸ் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் மெயினாக ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. வாட்டருடைய ஹாட்டெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் தான் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். A temperature difference of 1 degree Celsius is equal to that of 1 Kelvin. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய temperature difference of 1 degree Celsius is equal to 1 Kelvin. அதாவது நம்ம 1 டிகிரி செல்சியஸில் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து கெல்வினுக்கும் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாக தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 0 Kelvin is the absolute scale of temperature of the body. நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த 0 கெல்வினில் அந்த நம்மளுடைய ஹாட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்மளால் அப்சல்யூட் ஸ்கேலில் தான் என்ன பண்ண முடியும் மெஷர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.16 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் 0 கெல்வின் அப்படின்றது என்னது, அந்த ஸ்கேலில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது 0 கெல்வின் அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the relation between the different types of scale temperature. நம்ம சொன்னோம் இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ செல்சியஸ் அண்ட் கெல்வினுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கேனா என்னது, கெல்வின். ஓகேவா? கெல்வின் இஸ் ஈக்குவல் டு C + 273. இந்த 273ங்கிறது பர்மனெண்ட் வேல்யூ, டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்மனெண்ட் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். K is equal to, K எப்படி போட்டிருக்காங்க, ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. K is equal to Fனா என்னது, ஃபாரன்ஹீட் ப்ளஸ் 460 இன்ட்டு 5/9. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபார்முலா மாதிரி. ஓகேவா? நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பாடியோடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறது நம்ம கெல்வின் அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க K is equal to C + 273 யூஸ் பண்ணணும். அதே ஃபாரன்ஹீட் கெல்வின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க K is equal to F + 460 இன்ட்டு 5/9 அப்படின்ற வேல்யூ நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே 0 கெல்வினாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதோடைய ஆன்சர் வந்து -273 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3.1.2ல் தெர்மல் யூக்லிபிரியம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பாடி வந்து ஹாட்டாக இருந்துச்சு, இன்னொரு பாடி ஆப்போசிட் பாடி வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் எப்படி ஆகும், பக்கத்தில் நம்ம அட்ராக்டிவாக வச்சோம் அப்படின்னாக்க இந்த ஹாட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த கோல்டு பாடிக்கு என்ன ஆயிரும், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போ அந்த ஹாட் பாடியும் கோல்டு பாடியும் எப்படி ஆயிரும், யூக்லிபிரியம் ஆயிரும், சமநிலையை அடைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the systems. Heat energy always flows from one body to other due to a temperature difference between them. ரெண்டு பாடிக்கு நடுவில் டெம்பரேச்சரில் டிஃப்ரென்சியேட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம ஒன்றா அட்டாக் பண்ணும் பொழுது இந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த பாடியிலேருந்து அந்த டெம்பரேச்சர் வந்து கோல்டு பாடிக்கு என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். Thus you can define thermal equilibrium in another way. If two bodies are said to be in thermal equilibrium, then they will be at the same temperature. ரெண்டு பாடியும் வந்து சேம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ரெண்டுக்கும் ஹீட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். What will happen if two bodies at different temperatures are brought in contact with one another? There will be a transfer of heat energy from the hot body to the cold body until a thermal equilibrium is established between them. This is depicted in figure 3.1. இந்த 3.1ல் கொடுத்துருக்க மாதிரி ஹாட் அண்ட் கோல்டு பாடி ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே தான் இருக்கும்.
When a cold body is placed in contact with a hot body, some thermal energy is transferred from the hot body to the cold body. As a result, there is some rise in the temperature of the cold body and decrease in the temperature of the hot body. This process will continue until these two bodies attain the same temperature. இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிகருக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த பேராகிராஃபில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஹாட் அண்ட் கோல்டு பாடியை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி வைக்கும் பொழுது இந்த ஹாட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் கோல்டு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ரெண்டு பாடியுமே யூக்லிபிரியம் சமநிலைக்கு வர வரைக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நடந்து ரெண்டு பாடியுமே 50 இது 50 அது 50% அட்டைன் ஆகிற வரைக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் தெர்மல் யூக்லிபிரியம்னா என்னென்னு நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் செல்சியஸ் கெல்வினுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஃபாரன்ஹீட் கெல்வினுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தெர்மல் எனர்ஜினா என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.